தெரியுமா ரவி, நான் எவ்வளவு நாளுக்கு அப்புறம் உங்களை பார்த்துட்டு வந்தேன்னு. அண்ட் டு பி ஹானஸ்ட், எனக்கு வீட்டுக்கு வரவே மனசு இல்ல. நாங்க அவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். என் மனசு இப்போ லேசாயிடுச்சு. பட் ஐம் சாரி. நான் இனிமே அவங்கள பார்க்க போனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். அண்ட் யூ நோ, அவங்க என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பேசிட்டே இருந்ததுல எப்போ விடிஞ்சதுன்னு எங்களுக்கே தெரியல ரவி. இவ என்ன பேசிட்டு இருக்கா? இவங்க அம்மாவை கொன்னது நான் தானே? அப்ப இவ யார போய் பாத்துட்டு வரா? ரவி, நீயும் அவங்கள பார்க்க வந்திருக்கணும். யூனோ, நானும் அவங்க கிட்ட சொன்னேன் வீட்டுக்கு வந்து உன்னை எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லி. ஆனா ஏன்னு தெரியல, அவங்க மறுத்துட்டாங்க. ஆனா நீ சொல்றது எனக்கு புரியலையே ஷாலினி. நீ எப்படி அவங்கள மீட் பண்ண முடியும்? நான் தான் அவங்களோட இறுதி ரவி, நான் நிஜமா தான் சொல்றேன். நான் அம்மாவை தான் பார்த்துட்டு வந்தேன். ட்ரஸ்ட் மீ. ஏன்னு தெரியல, அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. நான் என்ன காரணம்னு கேட்டதுக்கு அவங்க புரிஞ்சிருச்சு. நீ அண்ணிய சந்திக்க போயிருந்த. நீ அவங்க கிட்ட பேசினா அவங்க ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா, நாங்க எல்லாரும் இங்க எவ்வளவு டென்ஷனா இருந்தோன்னு? சாலினி, உனக்கு உடம்பு சரியில்லை. நேத்து உனக்கு மயக்கம் வந்துச்சு. இன்னும் உன் காயம் கூட முழுசா ஆறல. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி செஞ்சா எப்படி? ரவி உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. நீ ரொம்ப களைச்சு போயிருப்ப. போய் ரெஸ்ட் எடு. சித்தப்பா, பத்மாவதிமா இறந்துட்டாங்கன்ற விஷயத்த சொல்லும்போது நீங்க எதுக்காக என்ன தடுத்தீங்க? ரவி, உனக்கு புரியல. நான் உன்னை எதுக்காக தடுத்து நிறுத்தினா, அண்ணி இறந்து போயிட்டாங்கிறத ஷாலினி மறந்தே போயிட்டா. ரவி அவ ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அப்ப அண்ணி இறந்த விஷயம் மட்டும் அவளுக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? ப்ளீஸ், நீயும் அவகிட்ட எதுவும் சொல்லாத. அண்ணிய பத்தி அவளுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நாம எல்லாருமே அவன் ஞாபக சக்தி திரும்ப வர முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை இந்த நேரத்துல அவளுக்கு அவளை பத்தின உண்மை ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்புறம் கஷ்டம் எல்லாம் நமக்கு தான். ரவி, ஒரு தடவை வேணா நீ டாக்டர் கிட்ட பேசு. அவரும் உங்ககிட்ட இதைத்தான் சொல்லுவாரு. ஏன் அம்பிகாக்கா, இந்த ஷாலினி பேய் பிசாசு எதையாவது பாத்துட்டாளா, இல்ல நாம தான் பேயை பத்தி கேட்டுட்டு இருக்கோமா? ஷாலினி என்ன உண்மையிலேயே அவங்க அம்மாவை பாத்துட்டு வந்திருக்காளா? ஆனா அது எப்படி சாத்தியமாகும்? அவங்கள என் கையால நான் தானே கொன்னேன். பேபி நீயே சொல்லு, அவங்கள நான் எப்படி கொன்னேன்னு அத நீயும் பார்த்தல. இது எப்படி சாத்தியம்? நீயே சொல்லு பாக்கலாம். இறந்து போனவங்க எப்படி உயிரோட வர முடியும்? ரித்திகா, என்னம்மா நீ நல்லா இருக்கல்ல? நீ ரொம்ப டென்ஷன் ஆனதாலதான் அங்கிருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். இங்க பாரு, அவ பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. ஒரு பொண்ணு தாயாக போகும்போது அந்த மாதிரி சமயத்துல அவ செத்து போனவங்கள பத்தி எல்லாம் யோசிக்க கூடாதுமா. யோசிக்காம எப்படி இருக்க முடியாத? ஷாலினி இறந்து போன அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அவ பேச்ச நான் எப்படி இக்னோர் பண்றது? அது சரி, உங்களுக்கு என்ன தோணுது அத்தை? அவ சொல்றது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலேயே அவங்க அம்மாவை பார்த்து? இல்லம்மா, அந்த ஷாலினி பைத்தியம் ஆயிட்டா. இல்லன்னா அவ இதையெல்லாம் வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கணும். வேணும்ட்டேவா? வேணும்னே பைத்தியம் மாதிரி அவ நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கா. அப்பதானே என்னோட புள்ள ராத்திரியும் பகலும் அவளுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்பதானே என் நேரமும் என் புள்ள அவ கூடவே இருக்க முடியும். ஆனா அத்தை, அவ நினைச்சதுதான் நடந்துட்டு இருக்குல்ல. அதுக்கப்புறம் எதுக்காக நாடகம் ஆடணும்? ரவி இந்த நிலைமையில அவளை பார்த்தாருன்னா இன்னும் கமிட் ஆயிடுவாரு. அப்புறம் என்ன முழுசா மறந்துடுவாரு. இல்லம்மா, இல்ல, இப்படி எல்லாம் அழக்கூடாது. நீ உட்காரு. நான் தான் இருக்கேன்ல. ரவி கிட்ட இத பத்தி நான் பேசுறேன். ஆனா எதுக்காக இந்த ஷாலினி இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கான்னு என்னால சுத்தமா கண்டுபிடிக்கவே முடியல.
உண்மையை சொல்லணும்னா எனக்கும் பயமா தான் இருக்கு. ஒருவேளை ரவி ஷாலினியோட ஞாபக சக்தியை கொண்டு வர முயற்சியில அவளோட காதல் அவனுக்கு ஞாபகம் வந்துட போகுது. அவன் அவ கூட நெருக்கமாயிடுவானோன்னு தோணுது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. புரியலனா இங்க இருந்து எஞ்சி போவிட்டு முன்னாடி ஆக்டிங் பண்ணி பண்ணி வெறுப்பா இருக்கு. நீ இப்ப ஏதாவது சொன்னியாமா? இல்ல அத்தை, நான் என் தலையெழுத்த நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாம் சரியாகும்னு நினைக்கிற நேரத்துல எல்லாமே கெட்டு போகுது. இல்லம்மா இல்ல, நீ இப்படி எல்லாம் அழக்கூடாது. சொன்னா கேளு. அத்தை ப்ளீஸ், எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு தனியா விடுங்க. நான் அழுது தீர்த்துட்டேன்னு என் மனசுல இருக்கிற பாரம் இறங்கும். ஷாலினியோட அம்மாவை நான் தான் கொன்னேன்னு அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் எதுக்காக அவ ரவி கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவுமே சொல்லாம எதுக்காக அவ நாடகம் ஆடிட்டு இருக்கா? அவ மனசுல என்னதான் இருக்கு? நான் உங்க எம்ஆர்ஐ அப்புறம் மத்த ரிப்போர்ட்ஸையும் பார்த்தேன். டோன்ட் பி ஸ்ட்ரெஸ்ட். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க சீக்கிரமா குணமாயிடுவீங்க. டாக்டர், நான் சுத்தமா ஸ்ட்ரெஸ்டா இல்ல. என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்காரு. என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்தாருன்னு கூட தெரியல. இவருக்கு உங்களை பத்தின கவலை இருக்கு. அதனாலதான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு. பட் லைக் ஐ சே, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்புறம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு அது தேவையே இல்ல சார். ஷாலினி, நீங்க ஒரு 2 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ண முடியுமா? நான் மிஸ்டர் ஆர்வி கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி. டாக்டர், ஷாலினிக்கு என்னாச்சு? ரிப்போர்ட்ல அப்படி என்னதான் வந்திருக்கு? இறந்து போனவங்கள பார்த்தேன்னு சொல்றா. எனக்கு அதான் புரியல டாக்டர். மிஸ்டர் ஆர்வி, உங்க ஒய்ஃப் பார்ஷியல் அம்னீஷியாவுடைய பேஷண்ட். அவங்களோட ரிப்போர்ட்ஸும் சரியில்லை. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஸ்ட்ரெஸ் இருக்கு. அது அவங்க மனசுல பிரம்மையை உண்டாக்கியிருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவங்கள இமேஜின் பண்ணி பாக்குறாங்க. ஷாலினிக்கு அவங்க எல்லாம் உயிரோட இருக்கிற மாதிரி தோணுது. மத்தபடி எல்லாமே நார்மலா தான் இருக்கு. மிஸ்டர் ஆர்வி, உங்க ஒய்ஃபோட கேஸ் ரொம்ப சென்சிட்டிவ். அவங்க என்ன பார்த்தாலும் எதை சொன்னாலும் அதை பத்தி நீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க. அப்புறம் அவங்கள தப்புன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அவங்க மெமரியில ஒரு கேப் வந்துருச்சு. அப்புறம் அந்த கேப்பை நீங்க உங்க அன்பால மட்டும்தான் நிரப்ப முடியும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்லுங்க. அவங்க பகல இரவுன்னு சொன்னாங்கன்னா நீங்களும் இரவுன்னு சொல்லுங்க. அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ அதுக்கு சரின்னு மட்டும் நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. முடிஞ்சா அவங்களுக்கு பழைய நல்ல நினைவுகளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க. அவங்களுக்கு எங்க போனா நல்லா இருக்குமோ அங்க கூட்டிகிட்டு போங்க. நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லா வாழ்ந்த அந்த இடங்களுக்கு, அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிற அந்த இடங்களுக்கு, அதெல்லாம் அவங்க கண் எதிரில் இருந்துச்சுன்னா அப்ப அவங்க மெமரி சீக்கிரமா திரும்பி வரும். ஓகே டாக்டர், நீங்க சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ண முயற்சி பண்றேன். ஷாலினிக்கு பழைய ஞாபகம்லாம் வரதுக்கு டைம் எடுக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் நிலைமை இன்னும் மோசமாக கூடாதுன்னு பார்க்குறேன். I'll take care of her. Thank you. Welcome. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? ஒன்றும் இல்லை. இவ்வளோ நேரம் டாக்டர் என்கிட்ட உன்னை எப்படி ஜாக்கிரதையா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதுல சொல்றதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவருக்கு தெரியாதா என்ன என் ஸ்வீட் ஹஸ்பண்ட் என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாருன்னு? போலாமா? தேங்க்யூ டாக்டர். நீங்க எங்களுக்காக உங்க ப்ரொஃபஷனையும் தாண்டி இப்ப இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க என்கிட்ட பொய் சொல்ல சொன்னீங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும். ஐ எம் எ டாக்டர். நான் இப்ப என்ன பண்ணிட்டு வந்தனோ அதனால என் கரியருக்கே கூட பெரிய பாதிப்பு உண்டாகலாம். டோன்ட் வரி டாக்டர். ஐ எம் எ லாயர் அண்ட் ஐ மேக் ஷூர் தட் உங்க பிராக்டிஸ்க்கு இனிமே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இது எல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் சொல்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான். டில் தென் தட் ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டாக்டர். ஓகே. பாட்டி தான் பண்றாங்க. சொல்லுங்க பாட்டி. சேகர், அங்க எல்லாம் நல்லா இருக்குல்ல?
விஷயம் ஒண்ணும் கெட்டு போகலையே. இல்ல பாட்டி, எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. ரவி ஷாலினி இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. டாக்டர் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் பேசிட்டேன். நம்ம ஆர்வி கிட்ட என்ன சொல்ல சொன்னமோ அதை தான் அவரும் சொன்னாரு. சிச்சுவேஷன் இஸ் அண்டர் கண்ட்ரோல். பாட்டி, இன்னைக்கு முதல் முறையா நான் இதை பார்த்திருக்கேன். ஷாலினி பழைய நினைவுகள் எல்லாத்தையும் மறந்துட்டான். இப்ப ஆர்வி நம்ப ஆரம்பிச்சிருக்கான். அவன் முகத்துல இன்னைக்கு நான் பதட்டத்தை பார்த்தேன். ஷாலினி மேல அவன் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கான்றதையும் நான் பார்த்துட்டேன். ஆஹா. ஓகே பாட்டி, அவங்க 2 பேரும் இப்ப அங்க வர நேரம் தான். சோ நீங்க பார்த்து நடத்துக்குங்க. ஆ ஆ, நீ உன்னை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஓகே. கடவுளே, நீ எங்களுக்கு எப்பவும் உதவியா இருக்க. இப்ப நீதான் எங்களுக்கு அடைக்கலம். எப்பவும் ஷாலினிக்கு உதவியா இருப்பா. ஹா ஓ மை காட், ஷாலினி அவங்க அம்மாவை பார்த்தாளா? அவங்களோட டாக்கிங்ஸ் வேற பண்ணாளா? மனசுல இருக்கிறதுல பேசினாளா? என்னங்க ஒருவேளை அன்னீஸ் நம்ம கிட்ட டாக்ஸ் பண்ண வந்துட்டா நம்ம என்னங்க பண்றது? சிந்து, உனக்கு தெரியும் இல்ல ஷாலினி? எனக்கு எல்லாம் தெரியுங்க. ஷாலினி போய் சொல்ல மாட்டா. அன்னீஸ் பேசுறத நானும் பாத்திருக்கேன். அது கனவுன்னு நினைக்கிறேன். நோ வெயிட்ஸ், நான் அன்னீஸ நிஜமாவே வாட்ச் பண்ணிருக்கேன். அன்னீஸ் திரும்பி வந்துட்டாங்க. அன்னீஸ் செத்து போன அன்னீஸ் திரும்பி வந்துட்டாங்க. டெட் வுமன் வாக்கிங்ஸ் அண்ட் டாக்கிங்ஸ். அன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு போனல, அங்க நான் ஒரு லேடிஸ் அன்னைக்கு பார்த்தேன். ஆர்கன்சா சாரி கட்டி இருந்தாங்க. அப்படியே அன்னீஸ் மாதிரி தான். ஒரு பிளேட் கூட இப்படி அப்படி மாறல. உங்களுக்கு தான் அன்னீஸ பத்தி தெரியும்ல. அன்னீஸ் நிஜமாவே திரும்பி வந்துட்டாங்க. அன்னீஸ் ரிட்டர்ன்ஸ். நோ ஆவிஸ் ரிட்டர்ன்ஸ். போதும் விடுங்க. பூதம் பேயில எதுவுமே இல்ல. You don't know this. உனக்கு தெரியாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவா யாராவது அவங்க ஆயுசு முடியறதுக்கு முன்னாடி அன்நேச்சுரல் டெத் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஆவி பூமியிலேயே அலைஞ்சுகிட்டு இருக்குமா. அவங்க ஆத்மா சாந்தி அடையவே அடையாதான். அன்னீஸ் வேற உங்க வீட்டு டெரஸ்ல இருந்து தவறி கீழே விழுந்து செத்துட்டாங்க. ஒருவேளை அவங்களுடைய ஆத்மா கூட சாந்தி அடையாம சுத்திக்கிட்டு இருக்கோ என்னமோ. இப்படி இல்லைன்னா ஒருவேளை கிருத்திகா அவங்களோட ஆத்மா நீங்க வரும்போது ஓம் பின்னாடி பின்தொடர்ந்து இந்த வீட்டுக்கு வந்துடுச்சோ என்னமோ. ஏய் சிந்து, என்ன தேவையில்லாம குட்டி கலாட்டா பண்ற? உனக்கு தெரியும் இல்ல ஷாலினிக்கு உடம்பு சரியில்லை, மெமரி லாஸ்னு. ஒருவேளை அண்ணியாவ அப்படி எல்லாம் கற்பனை பண்ணி பாத்துருக்கலாம். இல்ல மாதேஷ், இல்ல அவங்க நம்மள பழி வாங்கறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. இது பாருங்க, உங்களுக்கு தெரியல, அன்னிஸ்க்கு எப்பவுமே என்ன லைக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அத்தை அவங்கள லைக் பண்ண மாட்டாங்க. அவங்க உயிரோட இருக்கும்போது நான் அத்தை கிட்ட அவங்கள பத்தி ஏதாவது பேச போனா அவங்க எப்பவும் என் பின்னாடி என் பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சிந்து சிந்து. என்ன பண்ற நீ? சிந்து, சொன்னா கேளு. அன்னீஸ் இல்ல, நான் தான் வந்திருக்கேன். உன் மூளை எங்கேயாவது புல்லு மேய போயிருக்கா? அடடடடா, நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க? நீ உட்கார். கால் த மந்திரவாதிஸ். அன்னீஸ் திரும்பி வந்துட்டாங்க. மந்திரவாதி வந்தாதான் அவங்களை இங்க இருந்து துரத்த முடியும். கடவுளே, புத்தி இல்லாதவளே, உனக்கு எப்பதான் புத்தி வரப்போதோ? இப்படி இல்ல, இப்படி. நீ இப்ப மாமியார் ஆயிட்ட. உன் மருமக முன்னாடி யாராவது இப்படியா பேசுவாங்க? அவங்களுக்கு இன்னைக்கு சடங்கு இருக்கு. அவ பிறந்த வீட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடை செய். அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த ஷாலினில அவ அன்னீஸ். தெரியும். ரவி ஷாலினிய இப்ப டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிருக்கான். அவ நல்லாதான் இருக்கா. அப்புறம் நீ உன் மண்டையில இருந்து இந்த பிரம்மையை நீக்கிடு, எல்லாம் சரியாயிடும். நீ இப்போ கிருத்திகாவை பிறந்த வீட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய். அது சரி, உன் மருமக பிறந்த வீட்டுக்கு போகும்போது அவளை வெறும் கையோட அனுப்ப போற? சரி சரி, நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நாம அதை பேக் பண்ணலாம். வா. நான் தனியா போறதா அத்தை? நான் அனுமானோட ஸ்லோகத்தை சொல்றேன். ஜெய் ஆஞ்சநேயா, வீர ஆஞ்சநேயா, ராமதூத ஆஞ்சநேயா. சீக்கிரம் இவளுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. ஒரு வழியா போயிட்டா பைத்தியக்காரி. நீ அவ சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. அவ எப்பவும் இப்படிதான். மாலா, நீ உள்ள போ. நீ போய் அடுப்ப பாரு. சரிம்மா. நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா லட்சுமி? ஆமாக்கா, எவ்வளவு நேரமா பசியா இருக்கிறது. ரித்திகா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையே. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பட்னியா இருக்க கூடாதுமா.
சரி இதெல்லாம் சாப்பிட பிடிக்கலன்னா இந்த பழத்தையாவது சாப்பிட ஆமா, நான் வெட்டி ஆமா, தரவா சாப்பிடு. ஏய் மாலா ம்? அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்துருச்சா? பாட்டி ஆர்டர் பண்ணாங்களே கிச்சன்ல எடுத்து வச்சிருக்கேன். அது மாதேஷ் ஆ. அங்க பாருங்க ஷாலினி வந்துட்டா. சீக்கிரமா போய் டாக்டர் அன்னீஸோடைய பேய பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. இல்ல அன்னீஸ பத்தி என்ன சொன்னாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. போங்க போங்க சீக்கிரம். ஏய் ரவிகண்ணா, வா 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 வா. டாக்டரை பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷாலினி நல்லா இருக்கா. நான் முன்னாடியே சொன்ன நல்லா இருக்கேன்னு. இவர் தான் தேவையில்லாம பயந்துட்டாரு. டாக்டர் கிட்ட சொல்லி நிறைய டெஸ்ட் வேற எடுத்துட்டாரு. ஆனா அந்த டெஸ்ட் எல்லாம் இவருக்கு தான் எடுத்திருக்கணும். ஏன்னா இவர் தான் ரொம்ப கவலைப்பட்டாரு. சரி பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கே. சாலினி போய் ஏதாவது சாப்பிடு. இல்ல சித்தப்பா, எனக்கு சுத்தமா பசிக்கல. ஒரு வேலை பண்றேன், நான் என் ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ரவி நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையப்பா. வாப்பா நீ வந்து டிஃபன் சாப்பிடு. சரிம்மா, நான் ஷாலினியோட கொஞ்ச நேரம் கழிச்சு டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா, நீங்க எங்க 2 பேருக்கும் நைட் டின்னர் ரெடி பண்ணாதீங்க. ஆக்சுவலா நான் ஷாலினி நைட் டின்னருக்கு வெளியே கூட்டு போறேன். டின்னருக்கா? வாவ் டின்னர்ஸ் and all. என்னாச்சு? என்ன திடீர்னு? ஏதாவது அகேஷனா? ஒரு ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுக்கு அக்கேஷன் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு உன்னோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் கூட்டு போறேன். உனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் நம்மளுடைய வேலண்டைன்ஸ் டேவை நாம் அங்கே தான் கொண்டாடினோம். நம்மளோட லாஸ்ட் டைம் வேலண்டைன்ஸ் டே அங்கதான் கொண்டாடணும்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ரியலி ஹாப்பி டு ஹியர் திஸ். வணக்கம் அங்கிள். வணக்கம். வணக்கம் அம்பிகா ஆண்டி. ஹாய் ஆர்வி. அப்படின்னா இன்னைக்கு நைட் டின்னர் பிளான் தான். குட். அது ஆக்சுவலி நான் கிருத்திகாவை இன்னைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். நாங்களும் இங்க அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் டில் காலையில இருந்து உனக்காக தான்ப்பா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல மை கிருத்திகா, மை டாட்டர் இன் லாஸ் டில். தேவா எங்க போயிட்டா? அவரு உள்ளதா இருக்காருன்னு. சரி நீ உள்ள போய் ரெடி ஆயிடு. பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ. நாம 2 பேரும் கிளம்பலாம். ஓகே?
கண்ணாடியில உன்னை நீயே ரொம்ப நேரம் பாத்துக்காதமா, உன் கண்ணே பட்டுடும். அம்மாடி அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பாத்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. நீ இந்த மாதிரி அழகா அலங்காரம் பண்ணிட்டீனா ரொம்ப அழகா இருக்க. அதுவும் ஒருத்தர் காதல்ல இருக்கும்போது இன்னும் அழகா இருப்பாங்க. அட, என்னாச்சு? உன் சிரிப்பு திடீர்னு எங்க போச்சு? அம்மாடியம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா என்ன? நான் சொன்னது உண்மை. காதல்ல இருக்கும்போது பொண்ணுங்க இந்த மாதிரி தான் அலங்காரம் பண்ணிக்குவாங்க. அலங்காரம் பண்ணிக்கும் போது உன்னோட புன்னகை உன்னோட முகத்தை ரொம்ப அழகாக்கிடும். உறவே உயிரே இணைந்து வழங்கியோர் பிரஸ்டீஜ் மிக்ஸ் மிக்சர் கிரைண்டர்